Hi guys, welcome back to another video. இன்னைக்கு இந்த வீடியோல 2013ல ரிலீஸ் ஆன ஒரு ஹாலிவுட் ஹாரர் மூவி தான் ஸ்கேர்க்ரோ அப்படிங்கிற ஒரு திரைப்படம். அண்ட் 2013 அந்த படம் ரிலீஸ் ஆயிருந்தாலும் இப்படியான படத்தை நம்ம எவ்வளவு நாள் ஒரு 11 வருஷம் மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு இந்த படம் பார்க்கும்போது ஒருத்தங்களுக்கும் அந்த ஃபீல் கொடுக்கும். அப்படியான ஒரு சூப்பரான ஒரு படம். படத்தோட கதை என்ன, ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்டா அவங்க ஃப்ரெண்ட்ஸா இல்லை ஒர்க் பண்றவங்களா அப்படின்னு நமக்கு தெரியல. பட் அவங்களாம் சேர்ந்து ஒரு டூர் மாதிரி ஒரு இடத்துக்கு போறாங்க. போற வழியில ஒரு இடத்துல கார் நிக்குது. ஸோ நின்று அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மரம் மாதிரி உருவம் உள்ள ஒரு மிகப்பெரிய ஒரு ராட்சத ஒரு பேய் ஒன்று இவங்களை கொல்ல ஆரம்பிக்குது. அதுல குறிப்பா ஹீரோயினிய பேரை சொன்னா மட்டும் அதை விட்டுட்டு ஓடி போய் அடுத்தவங்களை தான் கொலை பண்ணுது. ஸோ இதுக்கப்புறம் எப்படி அதுல இருந்து இவங்க தப்பிச்சாங்க, ஹீரோயினியோட பேரை சொன்னதும் அந்த பேய் விட்டுட்டு போறதுக்கான காரணம் என்ன, இறுதியில ஹீரோயினியாவது உயிரோட வந்தாங்களா இல்லை ஹீரோயினியே போட்டு தள்ளிடுச்சா, இந்த பேய் யாரு அப்படின்றத ஒரு சுவாரஸ்யமான திரைக்கதையோட அண்ட் த்ரில்லிங்கோட சொல்லியிருக்க படம் தான் இந்த படம். ஆல்மோஸ்ட் 1 hour 25 minutes 90 minutes வரைக்கும் இந்த படம் ரன் ஆகுது. இந்த படத்துல எனக்கு பிடிச்சது இந்த படத்தோட கதையும் அந்த திரைக்கதையும் தான். நாங்க என்ன சொல்ல வர்றோம் அப்படின்ற விஷயத்த படத்தோட டைட்டில் கார்டுக்கு முன்னாடியே அவங்க சொல்லிட்டாங்க. நாங்கள் எதுக்குள்ள உங்களை டிராவல் பண்ண வைக்க போறோம் அப்படிங்கிற விஷயத்த டைட்டில் கார்டு போட்டு முடிச்சதும் நம்மளை டிராவல் பண்ண வச்சுட்டாங்க. அன்வான்டான அடல்ட் கண்டென்ட் இல்லாம, அன்வான்டான செக்ஷுவலான கண்டென்ட் இல்லாம அவங்க சொல்ல வந்த கண்டென்ட்டை இந்த படத்துல ரொம்பவே இன்டென்ட்டோட சொல்லியிருப்பாங்க. அதுதான் அந்த படத்துக்கு மிகப்பெரிய பிளஸ் அப்படின்னு நான் பார்க்குறேன். அண்ட் படத்துல நடிச்ச அந்த ஒரு 6-7 ஆர்டிஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஹீரோயினி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஒரு ஆக்டிங்கை கொடுத்துருப்பாங்க. எக்ஸ்பெஷலி அதுல லீடிங் ரோல்ல 2 பேரை நமக்கு காமிப்பாங்க. அவங்க 2 பேரும் அமேசிங்கா ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸை ஸ்க்ரீன்ல ப்ரெசென்ட் பண்ணி இருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த படத்துல எனக்கு பிடிச்சது அந்த த்ரில்லர் கேட்டகரியில இருக்கிற அந்த ஜெனரபிளான ஒரு விஷயம் தான். அது நமக்கு அது பேய் அப்படின்னு நம்மளுக்கு காமிச்சிருவாங்க. பட் அது எப்படி கிரியேட் ஆச்சு அப்படிங்கிற விஷயத்தையே நமக்கு ஓரலாவே அவங்க சொல்லி அதுக்கு விளக்கமும் கொடுப்பாங்க. அதை எப்படி அழிக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் நமக்கு அதுலயே சொல்லிடுவாங்க. ஸோ இவ்வளவு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம என்னடா உட்காந்து படம் பார்க்கணும் அப்படின்னு ஒரு மைண்ட் செட் வந்தாலும் என்ன எப்படி அவங்க அதை கொல்ல போறாங்க, அப்படி அவங்க இப்படிதான் அதை கொல்லணும் அப்படின்றது நமக்கு தெரியும். பட் அதை என்ன மாதிரியான அவங்க அதை என்ன பிளான் போட்டு கொல்ல போறாங்க அப்படிங்கிற விஷயம் இந்த படத்தை ரொம்பவே சுவாரஸ்யமா நம்மள பார்க்க வச்சுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் எனக்கு இந்த படத்துல ரொம்ப ரொம்ப பிடிச்சது அந்த சினிமாட்டோகிராஃபி அண்ட் செட் ஒர்க். இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. மோஸ்ட் ஆஃப் ஒரு பார்த்த சாண்ட் டார்க் கலர்ல இந்த டோனை எடுத்திருப்பாங்க. அது ரொம்பவே கஷ்டமான ஒரு விஷயம். அதே மாதிரி சினிமாட்டோகிராஃபி நிறைய ஃபாரஸ்ட், நிறைய மோஸ்ட் படமே ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ள தான். அதுக்குள்ள ஃபாரஸ்ட் ஏரியாவுக்குள்ள கேமரா ஆங்கிள்ஸை வச்சு அந்த குறிப்பிட்ட ஒரு ஆங்கிள்ஸ்குள்ள வச்சு மட்டுமே ஸ்கிரீன் எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப சிரமமான விஷயம். அதையும் இந்த படத்துல ரொம்பவே சூப்பரா ஹேண்டில் பண்ணி இருப்பாங்க. அண்ட் படத்தோட கிளைமேக்ஸ் இப்படியான ஒரு படத்துக்கு இந்த மாதிரியோட கிளைமேக்ஸ் தான் நமக்கு வரும் அப்படின்னு தெரிஞ்சாலும் பட் எந்த விதத்துலையும் தொய்வோ ஒரு மாதிரி கடுப்பாகிற சீனோ நம்ம செல்போன் எடுத்து நோன்ற மாதிரியான சீன்ஸ் இந்த படத்துல இல்லை அப்படின்னபடியா இந்த படத்தை நம்ம டெஃபினட்டா பார்க்கலாம். யாருப்பா அந்த படத்தெல்லாம் பார்க்கலாம் அப்படின்னா, டெஃபினட்டா நீங்க ஃபேமிலிஸோட இந்த படத்தை தாராளமா பார்க்கலாம். இந்த படம் தமிழ் டபுள்ல அவைலபிளா இப்போ ஸ்டில் இருக்கு. நீங்க செக் பண்ணி பார்த்து இந்த படத்தை நீங்க பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான, அதாவது இந்த ராங் டர்ன் படம் எக்ஸ்பிரஷன் சொல்ல போனா அந்த மாதிரியான படங்கள் நம்ம பார்த்துருப்போம். அதிலே ஒரு ஹாரபிளான ஒரு எலிமெண்ட் உள்ள வச்சா எப்படி இருக்கும், அந்த ஒரு ஃபீல் கொடுக்குற படம் தான் அந்த ஸ்கேர்க்ரோ அப்படின்ற இந்த படம். ஸோ மிஸ் பண்ணாம எல்லாருமே பாருங்க. ஒரு ஒர்த்து வாட்சபிள் மூவி தான். ஸோ எந்த இடத்துலையுமே நமக்கு டிசப்பாயின்மெண்ட் பண்ணாத ஒரு நல்ல படம். ஸோ பார்த்து நீங்க தாராளமா என்ஜாய் பண்ணலாம். அடுத்த நல்ல ஒரு மூவி ரிவ்யூஸோட நான் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் தேங்க்யூ காய்ஸ்.